guys, welcome to Horror Night Fakes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எஃப்எஃப் டேக்குக்கான மிஸ்டீரியஸ் லவ் பார்ட் 17 தான். வாங்க எஃப்எஃப்குள்ள போயிடலாம். ஜேகே ஹாப்பியாக போயிட்டு இருக்கான். அங்கே பிளாக் ஷேடோ ஒன்று நிற்கிது. ஜேகேக்கு கொஞ்சம் பயம் வருது. யாரடா நீ அப்படின்னு பக்கத்தில் போகிறான். ஏய் பையனை ஏண்டா கூப்பிட்டேன்? ஜேகிக்கு அள்ளு விடுது. பார்த்தா யாரா நீ? ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஏய் யாருன்னு கேட்குறேன்ல. ஒய்யன் எப்படி உனக்கு தெரியும்? நீ தானே கூப்பிட்ட? ஒய்யன் எனக்கு தான். அவ அப்ப அப்படிதான் சொன்னான். கிண்ணம்மா இருக்குடா அவளை கூப்பிட்ட. நானே அவளை முடிக்கலான்னு நினைச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஜேகேவை பார்க்குறான். அப்போதான் ஜேகே பார்க்குறான், ரொம்ப உண்மை டீகம்போஸ் ஆன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபேஸ். அப்போ நீ என் நைட் மேர் இல்லையா? ஒய்யன் எப்படி பார்த்தா யாரா நீ? அவன் அப்படியே ஈவு மாதிரி சிரிக்கிறான். டக்குன்னு ஜேகே செஸ்ல காலை வச்சு அப்படியே கீரை தள்ளிவிட்டு அவன் செஸ் மேல கால் வச்சு அப்படியே நிக்கிறான். ஜேகே அப்படியே செஸ்ட் பிடிச்சிட்டு, ஐயோ ஒயனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆகவும் விட மாட்டேன். அப்போ ஒரு கார் அந்த வழியில வருது. ஜேகே கிட்ட நிறுத்துறாங்க. பாப்பா தம்பி அப்படின்னு ஜேகேவும் உள்ள ஏறுறான். அவரு ஜேகேவோட டேடோட ஃப்ரெண்டு. என்ன ஜேகே இந்த நேரத்தில் இங்க? அது ஃப்ரெண்டு பார்க்க வந்தேன் சொல்கிறான். அப்பா பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? குட் அங்கிள். ஆனால் ஜேகிக்கு அவரை அவ்வளவோ தெரியாது. ஜேகே அங்கிள் வீட்டில் பார்ட்டி வைக்க போகிறோம் சண்டே, மறக்காம வந்துரு. நிறையா மாஃபியாலாம் வருவாங்க, இன்ட்ரோ பண்ணி வச்சுக்கோ, ஃப்யூச்சர் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் ஆகும். ஓகே அங்கிள். என்ன ஸ்பெஷல் அங்கிள்? என் பையனோட பர்த்டே. ஓகே அங்கிள், கண்டிப்பாக வரேன். இப்போது ஜேகே வீடு வந்துருச்சு. இறங்கி ஜேகே வீட்டுக்கு போகிறான். ஜேகே அப்படியே அவன் பெட்ரூமுக்கு போகிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியலை, எப்படி என்னான்னு. நோ, பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. பையன்கிட்ட இதை பற்றி சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இவன் சோல் நம்ம காலேஜ் புக்கும் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போது பையன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட சோல் இவனாக தான் இருக்கணும். பையன் அப்போ போய் சொல்லலை. நாளைக்கே காலேஜ் போய் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குதான்னு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு பையனை உஷாராக இருக்க சொல்லணும். ஆனால் எப்படி சொல்லுவேன்? அவன் வேற நம்ப மாட்டாளே. வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும். ஜேகேக்கு அந்த மூஞ்சி ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ ஜேகே ரூம் டோரை யாரோ தட்டுறாங்க. ஜேகேவும் போய் டோரை திறக்கிறான். ஆனால் யாருமே இல்லை. ஜேகே அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்புறான். அப்போ அந்த விண்டோ கிட்ட ஏதோ நிக்குது. ஜேகேக்கு அள்ளு விடுது. டே தானே. அப்படியே அது மறைஞ்சு போயிடுது. ஜேகே தூங்க போறான். அவனுக்கு பேட் ட்ரீம்ஸா வருது. பையன் கத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் வருது. இப்போ மார்னிங் ஆகுது. ஜேகே ரொம்ப நேரம் தூங்குறான். ஜேகே அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. ஜேகேக்கு ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சு. ஜேகே டேட் டாக்டருக்கு கால் பண்ணுறாரு. டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. ஜேகேக்கு ஹை ஃபீவர், அவனால் எந்திரிக்கவே முடியல. உடம்பெல்லாம் செம பெயின், ஹெட்டேக் வேற, ரொம்ப கஷ்டப்படுறான். டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஃபோன் எடுக்கிறான். அப்போது ஃப்ரண்ட்ல ஒயன் பிக் தான் இருக்கு. ஐயோ ஒயன், இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, பையனை எப்படியாச்சும் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஃபீவரோட கிளம்பி காலேஜ் போகிறான். லைப்ரரி போகிறான். அங்கே தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்குது.
ஸோ லைப்ரரி ஓடுறான். அப்போ வயனை பார்க்குறான். அத்தி, இவன் என்ன இங்க, அதிசயமா இருக்கே அப்படின்னு வயன் நினைக்கிறா. கையை பிடிச்சி வான்னு சொல்லி ஜிக்கி கூப்பிடுறான். முடியாது ஜிக்கி, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னேனே, அப்புறம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? வயன், வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் வரமாட்டேன். இப்ப நீ வரலனா உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். இது அப்போ மூடிட்டு வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறான். ரவுடி பண்ண கேங் முன்னாடியே தான் இழுத்துட்டு போறான். யாரும் இல்லாத பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறான். அவனால சுத்தமா முடியல. இழுத்துட்டு ஓடி வந்ததால காஃப் பண்றான். ஒயன், அந்த டீ யாருன்னு தெரியுமா? யாரு? ஒயன், காமெடி பண்ற டைம் இல்லை இது. தெரியாது. அவன் வர கோஸ்ட் டி. கிணச்சிக்கு வளர்ற காமெடி எல்லாம் பண்ண கத்துக்கிட்ட. எனக்கு நாங்கள் லவ் பண்ணக்கூடாது, நான் உனக்கு வேணும், அதுக்கு தானே. ஏய் நிஜமா ஒயன், புரிஞ்சுக்கோ, உன்னை டிஸ்டர்ப் பண்ணானே அது அவன் தான். அது அது வேற என்னமோ, அது என் இமேஜினேஷன் கூட இருக்கலாம். அவன்கிட்ட தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருவாயன். அவனை பத்தி உனக்கு தெரியல. கண்டிப்பா உன்கிட்ட ப்ரூஃபோட வரேன். ஆஹா, சரி பாப்போம். அதுக்கு முன்னாடி அவன் கூட எங்கேயாச்சும் போனேன்னு வையே, அது ஏன் இஷ்டம் ஜேகே, உனக்கு என்ன? ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க கண்ணை எடுக்கிறான். ஜேகே, என்ன இது, என்ன மிரட்சியா? ஆமா, இனிமே அவனை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி உங்க செஸ்ட்ல கண்ணை வைக்கிறான். கே, என்ன பண்ற? அப்படியே போட்டுருவேன். ஒன்றும் இல்லை, அவனை. இது பொய்ன்னு நினைக்காத வயன் சொல்லிட்டு ட்ரையல் காட்டுறான். மேலே ஷூட் பண்ணுறான். வயனுக்கு பயமாகிறது. அவனை எதுவும் பண்ணாத, நான் போகலை. குட், சொன்னது கேட்கல அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்படியே போக பார்க்குறீங்க. ஜிகே உங்கள் கையை பிடிச்சி, என் லவ் பியூரானது, ஒரு நாள் கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறான். அவனால் சுத்தமாக முடியல. அப்படி கீழே உட்காந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர் ஷீட்டை தொட்டுறீங்க. செம்ம ஹீட்டாக இருக்கு. ஏய், உனக்கு ஃபீவர்? ஆமாம். அப்படியே இங்கே உன்னை சேவ் பண்ணும் ப்ரூஃப் வேணும் வயன். சிக்கி, இது தேவையில்லாத வேலை. டே, ரொம்ப நல்லவன். உனக்கு தெரியாது வயன், தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காத. ஆனா போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். நீங்களும் தாங்கிட்டே போறீங்க. இப்போ கிளாஸ்க்கு போறீங்க. அப்போ ரீனாவோ ரவுடி பொண்ணும் வழி மறைச்சிட்டு அப்படியே நிக்கிறாங்க. எஸ் காய்ஸ், இந்த எஃப்எஃப் இங்கேயே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய் பாய் ஆமேஸ், பாய் பாய்.